Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல strength எனக்கு. Taste Daily. Taste the Daily. ஆனா இது வந்து படத்துக்காக எழுதல. ஒரு நாவல் அப்படி வெளியிடலாம்னு சொல்லி எழுதின கதை தான். விஜய் சேதுபதிட்ட கொடுத்து படிக்க வைக்கலாம். ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார். ஷார்ட்டுக்கு நடுவில் எனக்காக சீக்கிரம் படிச்சுட்டு, இது தயவுசெய்து இதை புக்காக பப்ளிஷ் பண்ணிடாதீங்க, இது வந்து பக்கா மூவி மெட்டீரியல், இது தயவுசெய்து படமாக பண்ணுற வழியை பாருங்கள். கதை எழுதிட்டு ஒரு டிப்ரெஷன் இருக்கும்ல, என்னத்தை இதை வச்சு பண்ண போகிறோங்கிற மாதிரி. அதில் சுற்றிட்டு இருக்கப்போ பார்த்தா திடீர்னு நைட்டு ஒரு மெசேஜ் வருது. இந்த படத்தில் வந்து குறிப்பாக இவங்க 2 பேருக்கும் ஆப்ஷனே கிடையாது. அது எந்த அளவுக்குன்னா, எனக்கும் சூர்யானனுக்கு இடையில அது ஒரு விளையாட்டு மாதிரி போச்சு. ஏன்னா அவர் தானே ப்ரொடியூசர். எனக்கு என்ன ஷாக்குன்னா, கதையில் என்ன எழுதியிருக்கனோ அதை அப்படியே சொல்கிறாங்க. இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி தான் மெசேஜே வந்துருந்தது. எந்த இடத்துல கார்த்தி அவர்களும் அரவிந்த் சாமி அவர்களும் அந்த ஒரு முழு இதை உங்களுக்கு கொடுத்தாங்க? அவங்க படித்ததுக்கு மேலே அங்கே வந்துக்கிட்டே இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். அது ரொம்ப அது அழகாக இருந்துச்சு. பொதுவாக அத்தான் அப்படின்னா இப்போ எங்கள் ஜென்ரேஷன் தெரியும், ஹஸ்பண்டை கூப்பிடுவாங்க லேடிஸ். இது என்ன சார், இந்த அத்தை பையனை அத்தான் தான் கூப்பிடுவாங்க ஊரில். வந்து அது இது நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் படங்களில் மனைவி கணவனை வந்து அத்தான் அப்படின்னு கூப்பிட்டு நம்ம பார்த்து அது ஒரு கொஞ்சம் அதை கேலி கிண்டலுக்குரிய ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. அது இப்போ போனீங்கன்னாலும் அத்தான் தான் கூப்பிடுவாங்க. அத்தான் நிறைய காசு வச்சிருக்காருடியே, ஆத்திர அவசரம் கேட்கலாம் போலடியே. எனக்கு இதுக்கு ஒரு ஆச்சரியப்படுறீங்கல்ல, எனக்கு அது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு துரோகம்னே சொல்லலாம். அப்படி இருக்குது. ஒரு சில பேர் தான் எதுக்கு ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குன்னாங்க. இது என்ன ஓவர்? என்னுடைய கதையை நான் யார்கிட்ட கொடுப்பேன்னு இருக்குல்ல, இசைக்காக, அது என்னால் அவனை தாண்டி என்னால் யோசிக்கவே முடியாது. நீங்கள் ஃபீல் குட்டுங்கிறது பேய் படத்தில் கூட கொடுக்கலாமே, ஒரு வார் ஃபிலிமில் கூட கொடுக்கலாமே. நீங்கள் இப்போ நீங்கள் 96 ஃபீல் குட்டுங்கிறீங்க, என்னத்தை ஃபீல் குட்? அதில் ஃபீலிங் பேட் தான் எனக்கு. ஏன்னா என்கிட்ட வந்து விஜய் சேதுபதி வந்து 96 பண்ணும்போது ஒரு தடவை கேட்டார், சரி ஒருவேளை நான் இந்த படம் பண்ணல அப்படின்னா நீங்கள் யாரை வச்சு இந்த படம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ஒரு தடவை கேட்டார். அடுத்தது உங்ககிட்ட இருந்து நாங்கள் என்ன கதைகள் எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரியான ஒரு படங்களை எதிர்பார்க்கலாம்? அந்த 5 கதையில இருந்து தான் அடுத்த படமா 96 2 பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்குது. ஆமாம், ஏன்னா வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னோட முதல் கேள்வி நிறைய மக்களுக்கு இருக்க மாதிரி தான். 96 கொடுத்ததுக்கப்புறம் ஏன் சார் இவ்வளோ கேப் எடுத்துக்கிட்டீங்க? அக்டோபர் வந்தால் 7 வருஷம். சோம்பேறித்தனம் தான், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் வேறு கதைகள் எழுதிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக 96 முடிச்சுட்டு வேறு ஒரு அட்வென்ச்சர் சர்வைவல் ட்ராமா தான் பண்ணுற ஐடியாவில் இருந்தது. டேக் ஆஃப் ஆக போகிற நேரத்தில் செகண்ட் லாக்டவுன் வந்தது. அப்புறமா வேறு 2 கதைகள் எழுதினேன். அதில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது அதை முடிக்க முடியல. ஒரு 90% வந்து நின்றுட்டு இருந்தது. அப்போ எழுதின ஒரு கதை தான் இது. ஆனால் இது வந்து படத்துக்காக எழுதலை, ஒரு புத்தகமாக வெளியிடலாம், ஒரு நாவல் அப்படி வெளியிடலான்னு சொல்லி எழுதின கதை தான். அப்படி கூட ஆரம்பிக்கல, சிறுகதையாக ஆரம்பிச்சது. அது வேற ஒரு டைரக்டர், கேரளாவில் மகேஷ் நாராயண் ஒரு டைரக்டர் இருக்கார், என்னோட காலேஜ் ஜூனியர். அவர் தான் அப்புறம் என்னை திட்டி, இல்லை இது சிறுகதையெல்லாம் கிடையாது, இதை ஃபுல்லாக எழுதுங்க. மாலிக் டைரக்டரில் அவனே தான், அவன் சொல்லி தான் அப்புறம் சரி இவ்வளோ தூரம் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அது எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி எழுதின ஒரு நாவலாக எழுதின கதை தான் இது. எழுதிட்டு அப்புறம் அது ஒரு ரைட்டர்ஸ்க்கே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, நம்மளது ஒரு கதையாவது புக்காக பப்ளிஷ் ஆகணும், நம்மளும் மற்ற ரைட்டர்ஸ் கூட நானும் ரைட்டர்னு நிற்கணும்னு ஒரு 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 சந்தோஷம் ஒன்று. அது ஒரு பெரிய ஆசை இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். செய்ய முடியாது, ஆனால் லைஃப் டைமுக்குள்ள வரும். ஒரு சிலருக்கு தான் அது நடக்கும். மாரி செல்வராஜ் மாதிரி சிலரால் தான் ரெகுலராக புக்ஸ்லாம் போட முடியும். ஸோ அது சரி, அது பப்ளிஷ் பண்ணலான்னு அந்த ஒரு ஆசையில் இருக்கும்போது, சரி விஜய் சேதுபதிட்ட கொடுத்து படிக்க வைக்கலாம் இந்த மெய்யழகன் கதை. மெய்யழகன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா அவருக்கு என்ன வாசிக்கிறது பிடிக்கும், ஒப்பீனியன்ஸ் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அப்போ ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார். அதனால் கொடுத்தோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு நடுவில் உட்காந்து அவசரமாக சரி கொடுத்துட்டானே, படிச்சுட்டு சொல்லணுமேனு எனக்காக சீக்கிரம் படிச்சுட்டு, இது தயவுசெய்து இதை புக்காக பப்ளிஷ் பண்ணிடாதீங்க, இது வந்து பக்கா மூவி மெட்டீரியல், இது தயவுசெய்து படமாக பண்ணுற வழியை பாருங்கள் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் மெல்லமாக இது படம் மாறத்துக்கான ஒரு இதுக்குள்ளே வந்தது.
சார் இப்போ உங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்குமே அது ஒரு மூவி ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்து உங்களுக்கு ஏன் சார் அது ஒரு நாவலாவோ அப்படி புக்காக போடணும் அப்படின்ற அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்தீங்க? அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது ஏன் அப்படி. அது சரி இது பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. எவ்வளோ புத்தகங்கள் வந்து படமாக வந்திருக்கு. ஹாலிவுட்லேயே நம்ம எவ்வளவோ சொல்லலாம். ஜுராசிக் பார்க்கில் ஆரம்பித்து ஏகப்பட்ட இது வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸே நாவல்லேருந்து எடுக்கப்பட்டது தான். ஸோ அதனால் அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒரு ஆசை, சரி இது வந்து நாவலாக வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் அவங்க சொன்னப்புறம் எனக்கு அது ஒரு நம்பிக்கை வரும்ல, சரி இதை வந்து ஒரு 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 ப்ரொடியூசர் ஒத்துப்பாங்க, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோஸ் வந்து இதை பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை அதுக்கப்புறம் வந்தது. அது வரைக்கும் என்ன நினச்சேன்னா, நல்லா இருக்குது கதை, அடுத்து என்ன படம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா இருக்குது இதே படமாக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சார் இப்போது அடுத்து இந்த மெய்யழகன் இது போஸ்டர்லேருந்து எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப வித்தியாசம்னு சொல்லக்கூடாது, எங்களுக்கு புதுசாக இருந்தது. இப்போ புரட்டாசி 11 வெளியீடு, நிறைய பேர் டக்குன்னு செப்டம்பர் 27ன்னு போட்டுடலாம் ரிலீஸுன்னு. ஆனால் நீங்கள் அது ஒரு தமிழ் மாதமாக இருக்கட்டும். இன்னொன்று வந்து கிளர் ஓட்டம், டீசர்னு போடாமல் கிளர் ஓட்டம், ஏன் இவ்வளோ தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விஷயங்கள்லாம் வருது? எனக்கு இதுக்கு ஒரு ஆச்சரியப்படுறீங்கல்ல, எனக்கு அது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குது. இன்ஃபேக்ட் இதுக்கு ஆச்சரியப்படக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ஈரான்லேயோ இல்லை கொரியாலேயோ இல்லை ஒரு பிரேசில்லையோ ஏதோ ஒரு நாட்டில் போனீங்கன்னா அவங்களோட மொழியில் தான் எல்லாமே இருக்கும். எங்கேயுமே வந்து அவங்களோட பேருக்கு முன்னாடி ஒரு ஆங்கிலத்திலையோ இல்லை வேற ஒரு மொழியில் அவங்க இனிஷியல் போட்டுக்க மாட்டாங்க. நம்ம தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுது தான் தொன்மையான மொழிகளில் நம்மளுது ஒன்று. சொல்லப்போனால் இப்போ இருக்கிற ஆராய்ச்சி இப்போதைக்கு இருக்கிறத வச்சு பார்க்கும்போது இருக்கிறதுலே தொன்மையான மொழி நம்மளுதாங்கிறதும் ஒரு மாதிரி தெரிய வருது. அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து ரொம்ப 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 குறைவாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு துரோகம்னே சொல்லலாம், அப்படி இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு சரி இதை ஆரம்பிக்கும் போது எப்படி இது ஆரம்பித்தது அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் பண்ணுற ஒரு இதில் ஆரம்பிக்கலை. குறைஞ்சபட்சம் பேர் போடும்போது அந்த இனிஷியல்ஸுங்கிறத வந்து நம்ம இங்கிலீஷில் ஒரு லெட்டராக போடாமல் தமிழில் அவங்க அப்பாவோட முதல் இதை போடலாம்ல, அந்த முதல் எழுத்து அவங்க பேரோட முதல் எழுத்து போடலாமே. அதில் ஏன்னா நான் படத்திலே போட்டேன். இங்கிலீஷில் வரும்போது சி பிரேம்குமார்னு வரும், தமிழில் வரும்போது சா பிரேம்குமார்னு தான் வரும். சரி எல்லாரையும் கொஞ்சம் நிர்பந்தப்படுத்தலாம், கொஞ்சம் கட்டாயப்படுத்துவோம், தப்பு கிடையாது. அவங்க கோச்சிக்கிட்டா கூட ஏன்னா சிலருக்கெல்லாம் அது என்ன சொல்கிறது, அதுதான் அடையாளமே. அதை மாற்ற சொன்னோம்னா சிலருக்கு வருத்தமாக இருக்கும், அவங்கள மட்டும் விட்டுருவோம். அது ரொம்ப அவங்களுக்குள்ளே திணிச்ச மாதிரி இருக்கக்கூடாது, மற்றவங்கள நம்ம ஒரு கொஞ்சம் புஷ் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அதுக்கு ஒரு பலன் இருந்தது. எல்லாருமே அவங்க பேரை வந்து முழுக்க தமிழில் போட்டு கொடுத்தாங்க. முதல்ல அதை பண்ணோம். அப்புறமா தான் சரி அந்த மாதிரி போஸ்டர் வரப்போகுது அப்படின்னோடனே சரி அப்போ அதில் வந்து நம்ம டேட்டை வந்து ஏன் செப்டம்பர்னு போடணும், தேதின்னு சொல்லி நம்ம புரட்டாசின்னு போடுவோமே, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அது முதல்ல அதை ஏன்னா நம்ம இப்போ என்ன சொல்கிறது, ஒரு எது செஞ்சாலுமே அதை வந்து ஒரு டீஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரால் பண்ணக்கூடிய மனநிலையும் இருக்குது. சரி முதல்ல நம்ம மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு நல்ல ஒரு இது இருந்தது. அதாவது நான் சொல்கிறது முதல்ல எங்கள் அணிக்குள்ளாரே வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. ஒரு சில பேர் தான் எதுக்கு ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குன்னாங்க. இது என்ன ஓவர், நம்ம மொழியில் போடுறோம், இதில் என்னத்தை வந்துச்சு, இதில் ஒன்றுமே இல்லை. மேபி இன்றைக்கி நம்ம முதல் தரையாக நம்ம போடுற ஒரு ஆளாக இருப்போம், நாளைக்கு அது ஒரு 10 படமும் ஆகும், அதுக்கப்புறம் அதுவே ஒரு வழக்கமாக மாறிடும். ஆக்சுவலாக ஒரு காலகட்டத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷனுங்கிறது தமிழ் எழுதுவாங்க, டைரக்ஷன் அப்படி. நான் சொல்கிறது பெரிய ஜாம்பவான்களே அப்படி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை இயக்கம்னு போடணும் அந்த வார்த்தை இல்லை, புழக்கத்திலே இல்லை. நீங்கள் இப்போ போய் பழைய கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 80s வரைக்கும் படங்கள் அப்படி பார்க்கலாம். அப்புறம் திடீர்னு ஒரு காலகட்டத்திலேருந்து இயக்கம் தான் போடுறாங்க. அதுக்கப்புறம் அதை இம்ப்ரவைஸ் பண்ணி ஆக்கம்னு போட்டவங்க இருக்காங்க. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அது மாதிரி அது யாராவது ஒருத்தர் அதை எடுத்து வைக்கும் போது அது பிடிச்சிருந்தா அதை எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. அந்த ஒரு முயற்சி தான் சார். இப்போ இந்த கதை மெய்யழகன் எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல அவர்கிட்ட படிக்க கொடுத்துருக்கீங்க விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட. காஸ்டிங்காக ஒரு படமாக மெட்டீரியலைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் சொன்ன முதல் ஹீரோ யார்? ஆக்சுவலாக நான் யார்கிட்டையுமே சொல்லலை. என்னென்னா இதை ஆப்ஷன்னு சொல்லுவோம்ல, இப்போ சில கதைகளை யார் வேணாலும் பண்ணலாம், ஆனால் சிலதை யாராவது தான் பண்ண முடியும், ஒரு 1-2 பேர் தான் பண்ண முடியும். ஏன்னா அது வெறுமனே நடிப்பு மட்டும் சார்ந்து இருக்காது, அது தோற்றம், அவங்களுடைய வயது எல்லாமே சார்ந்திருக்கும். அவங்களுடைய நிறமாக இருக்கட்டும், அவங்க அதுக்கு முன்னாடி நடித்த படங்களுடைய இது எல்லாமே சார்ந்திருக்கும்.
ஏன்னா இப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு இப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு சில தொழில் செய்கிறவங்க வெயிலே வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தோற்றம் இருக்கும். இப்போ ஒரு இதில் உள்ளே இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு தோற்றம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுக்கு சிலர் தான் பொருந்துவாங்கன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே நம்மளால் இது பண்ண முடியாது. அதை அப்படி பார்க்கும்போது அது சரி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இருந்த ஆக்சுவலாக ஒரே ஆப்ஷன் வந்து கார்த்தி சார் மட்டும்தான் இருந்தது. சரி என்ன செய்யலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு கேட்குறதுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா அந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஃபைட்டோ ஒரு டான்ஸ் நம்பர்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த கதாபாத்திரத்தை வந்து சரியாக அதாவது நடிப்பு மட்டும் இல்லை தோற்றமாகவும் நான் சொல்கிறேன். ஊரில் இப்படி ஒரு இது செய்கிறவர் இப்படி எப்படி இருப்பாருன்னு ஒன்று இருக்கும்ல. அதுக்கு அவர் இது எனக்கு வேற அவரை பிடிக்கும் எனக்கு. ஏன்னா என்கிட்ட வந்து விஜய் சேதுபதி வந்து 96 பண்ணும்போது ஒரு தடவை கேட்டார். சரி ஒருவேளை நான் இந்த படம் பண்ணல அப்படின்னா நீங்கள் யாரை வச்சு இந்த படம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ஒரு தடவை கேட்டார். நான் கார்த்தி சார் வச்சு பண்ணியிருப்பேன். நல்ல சாய்ஸ் சார், நாங்கள் 2 பேரும் இதை கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தடவை அவர் சொன்னார். அவர் ஆக்சுவலாக ஒரு சும்மா ஏன்னா ஒரு படம் நாங்கள் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு இதாக கேட்டாங்க. சும்மா ஜாலியாக கேட்போம்ல அந்த மாதிரி ஒரு கேட்டது தான் அது. ஸோ இப்போ எப்படி போய் ஏன்னா அப்போ வந்து கார்த்தி சார் வந்து பொன்னியின் செல்வன் முடிஞ்ச ஸ்டேஜ், வெறுமன் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச ஸ்டேஜ், சர்தார் போயிட்டுருக்கு. இது எல்லாமே ஆக்ஷன் படங்கள், ஆக்ஷன் சார்ந்த படங்கள். அட்லீஸ்ட் இப்போ போய் நம்ம இப்படி ஒரு கதையை எப்படி போய் சொல்கிறது, முதல்ல அவர் எப்படி எடுத்துப்பாரோ அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தது. அப்போ என்னுடைய நண்பர் எஸ்ஆர் கதிர் கேமராமேனா அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி அவர் ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, யார் வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு இதாக இருந்தால் நான் தைரியமாக போய். ஏன்னா நிறைய நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க. பட் இந்த தோற்றம் அவர் செய்யக்கூடிய வேலை இது எல்லாத்துக்கும் ரொம்ப எனக்கு கச்சிதமாக பொருந்தி வர்றது அவர் தான் வர்றாரு. ட்ரை பண்ணலாமே அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது, சொல்லப்போனால் ஒரு சின்ன பயம் இருக்குது. இந்த கதை எதுக்கு என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அசிங்கமாயிருமே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு நஷ்டமும் இல்லை, நீங்கள் சும்மா போய் இது பண்ணி பாருங்கன்னு. எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக தயக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. சரின்னு அப்புறம் அவர் போய் தாசே ஞானவேல் இருக்கார்ல விஜய் பீம் படத்தோட வேட்டையன் படத்தோட அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ், கார்த்தி சார் சூர்யா சாருக்கெல்லாம் அவங்க ரொம்ப க்ளோஸ். அவங்க சொன்னோன்னே அவங்க போய் சொல்லிட்டாங்க போல் இந்த மாதிரி ஒரு கதை வச்சுட்டு திணறிட்டு இருக்காங்க, என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னோடனே அவரே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். ஆமாம், எனக்கு என்னென்னா அப்போ என்ன செய்ய போகிறோன்னு ஒரு கதை எழுதிட்டு ஒரு டிப்ரெஷன் இருக்கும்ல, என்னத்தை இதை வச்சு பண்ண போகிறோங்கிற மாதிரி. அதில் சுற்றிட்டு இருக்கப்போ பார்த்தா திடீர்னு நைட்டு ஒரு மெசேஜ் வருது. வந்த நல்ல ஒரு இதில் இருக்கேன், டிராஃபிக் அந்த நெரிசலில் நிற்கிறேன். பார்த்தா மெசேஜ் வருது. ஏன்னா ஒரு நம்பர் என்கிட்ட இருந்துச்சு 96. அப்போ ஃபோன் பண்ணிலாம் பேசியிருக்காங்க, நம்பர் இருந்தது. ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்குன்னு தெரியுது, படிக்க வர முடியல. அப்புறம் அவசரமாக வண்டியை ஓரம் கட்டி எடுத்து பார்த்தா அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதோ கதை இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து சொல்கிறதுனா சொல்லுங்கள், என்னென்ன தேதிகளில் நான் இங்கே இருக்கேன், நீங்கள் வந்து கதையை நீங்கள் நரேட் பண்ணலாம் எப்படிங்கிறத பார்த்து டீட்டெயில்டு மெசேஜ். இந்த மாதிரி கதை இருக்குன்னு கேள்வி அப்படிலாம் இல்லை. அவர் நினச்சிருந்தா அவருடைய மேனேஜரை விட்டு சும்மா கேட்க சொல்லியிருக்கலாம், என்னென்னு பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவரே ஒரு மெசேஜ், அதுவும் ரொம்ப டீட்டெயில், ஒரு 6 வரி இருந்திருக்கும் அந்த மெசேஜ். அதாவது ஒரு சந்தேகம் இருக்காது உங்களுக்கு, இதுக்கப்புறம் நீங்கள் என்னங்கிறத பிளான் பண்ணிட்டு அவருக்கு சொன்னால் போதும். அப்படி ஒரு மெசேஜ் வந்துருந்தது. அப்புறம் பதறி போய் உடனே இல்லை நான் வரேன், நேராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்துகிட்டு போய், இது வந்து ரொம்ப கான்வர்சேஷன் ஓரியன்ட் படம், நிறைய டைலாக்ஸ் இருக்குது. நான் எழுதியிருந்தாலுமே என்னால் அவ்வளோ மனப்பாடமாக சொல்ல முடியாது, ஏன்னா அது கவுண்டர் டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப இதாக இருக்கும். நீங்கள் படிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப நாவலாகவே இருந்தது. புக்காக அப்படியே ரெடி, ராப்பர்லாம் போட்டு ரெடியாக இருந்துச்சு. சரி கொடுங்க படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. இது இந்த பேர் அந்த அத்தான் கேரக்டர் பண்ண போகிறது இன்னொருத்தர், அவர் அரவிந்த் சாமி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிங்களா யார் யாரெல்லாம் உங்களுக்கு மைண்டுக்கு வந்தால் கார்த்தி அவர்களுக்கு அப்படியே இதாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு? அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து குறிப்பாக இவங்க 2 பேருக்கும் ஆப்ஷனே கிடையாது. அது எந்த அளவுக்குன்னா எனக்கும் சூர்யானனுக்கு இடையில அது ஒரு விளையாட்டு மாதிரி போச்சு. ஏன்னா அவர் தானே ப்ரொடியூசர், அவருக்குமே ஆப்ஷன் இல்லை. உண்மையாகவே என்னென்னா இப்போ இந்த கதையை புரிஞ்சுட்டு பண்ணணும்ல, எல்லாருக்குமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், இதை இப்படி வச்சா இப்படி இருக்கும், அதை அப்படியே வச்சா அப்படி இருக்கும்னு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுட்டு பண்ணுற ஒரு ப்ரொடியூசரும் வேணும். ஸோ முதல்ல கார்த்தி சார்ட்ட கொடுத்தோன்னே அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் ஷூட்டு டப்பிங்னு ஒரு டே நைட் போயிட்டுருக்கேன், கதையை நான் நிம்மதியாக படிக்கணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டால் பரவாயில்லையா. நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக எடுத்துங்கன்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டோம் ஒழிய உள்ளே வந்து டைம் பிரச்சனை இல்லை, 1 வருஷம் கழிச்சு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிடிக்குமோ பிடிக்காதோங்கிற அந்த ஒரு
அந்த தவிப்புன்னு சொல்லுவோம்ல. ஏன்னா இவர் வந்து இல்லைங்க எனக்கு பிடிக்கல, இல்லை நல்லா இருக்கானா என்னால் பண்ண முடியாது, ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இந்த கதையை மூடி வச்சுட்டு நம்ம வேறு கதைக்கு போய் ஆகணும். அந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ அதனால் இவருக்கு பிடிச்சிடணுமேங்கிற ஒரு பயத்தில் கவுண்ட் டவுன் போட்டுட்ருப்போம் நாங்கள் தினைக்கும். நான் என் ஃப்ரெண்ட்ஸு டீமில் எல்லோரும் காஸ்டியூம் டிசைனரு, நான் கேமராமேன்லாம் சேர்ந்து வெற்றிகரமான முதல் நாள், வெற்றிகரமான முதல் வாரம் இப்படின்னு இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்போம். நல்ல வேலை கொஞ்சம் சீக்கிரம் படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு ஃபீட்பேக் வந்தது, நேராக வாங்க அப்படின்னு. கரெக்டாக அன்றைக்கி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வெளில வந்தால் வீட்டுக்கு முன்னாடி பெரிய ஒரு பள்ளத்தை தோண்டிட்டாங்க. வண்டியே வெளியில் போக முடியல. சரின்ட்டு அப்புறம் டூ வீலரை வந்து அந்த ஜேசிபி ஒன்று இருந்தது, அதில் டூ வீலரை ஏற்றி அவங்க தூக்கி அந்த பக்கம் வச்சு பள்ளத்தை தாண்டி ரொம்ப கொஞ்சம் வேடிக்கை தான் போய் இறங்குற மாதிரி ஆயிடுச்சு. இறங்குனா அவர் ஒன்றுமே சொல்ல, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னோடனே நான் அடுத்து வெயிட்டிங். எனக்கு என்னென்னா ஏற்கனவே எனக்கு வேறு சொல்லிட்டாங்க, இந்த கதையை புரிஞ்சு இது இப்படியே பண்ணுறதுன்னா 2D என்டர்டெயின்மெண்ட்டில் பண்ணலாம். ஏன்னா அது அவங்களுக்கு அதோட இது தெரியும், ஒரு கதையோட ஒரு இது புரியும். அதனால் நீங்களே வாயை திறந்து கேளுங்க, 2Dயில் பண்ணலாமான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ஒரு ஆசை. ஏன்னா நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கப்போ சூர்யா அண்ணனோட ஒரு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மாயாவி, பேரழகன், வாரணம் ஆயிரம் 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு அந்த ஒரு இது இருந்தது, சரி அவரோட இதில் பண்ணோம்னா அதுவும் நமக்கும் ஒரு பர்சனலாக ஒரு இது இருக்கும் அப்படின்னு. நான் கேட்குறதுக்குள்ளே கார்த்தி சாரே சொல்லிட்டாங்க 2Dயில் பண்ணிக்கலாமா அப்படின்னு. நல்லதாக போச்சு, நமக்கு வேலை மிச்சம்னு சொல்லி ஓகேன்ட்டேன். அப்புறம் ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு போச்சு. அதே மாதிரி அவங்க ஒரு டைமுக்குள்ளார, ஏன்னா அவங்க அப்பா மும்பையில் இருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ ஒரு டைம் எடுத்து அவங்க படிச்சுட்டு அப்புறம் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு போய் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அங்கேயும் இதே மாதிரி தான் குழப்பமாயிடுச்சு. கரெக்டாக ஹோட்டலில் தங்கி நானும் ராஜசேகர் சார் அவங்களும் கிளம்பலான்ட்டு இருக்கோம். பார்த்தா அன்றைக்கி ஏதோ மும்பையில் மேரத்தான், பார்த்தா எங்கள் ரோடே பிளாக்டு, போகவே முடியாது வெளியில். பயந்துட்டோம். ஏன்னா முதல் மீட்டிங் நான் பார்க்க போகிறேன், பார்த்தா அரை மணி நேரத்துக்கு மேலே லேட்டு. ஐயோ அப்படின்னு நினச்சா கடைசியில் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, சரி தான் கன்ஃபியூஷன் ஆகிருக்கு அப்படின்னு. போய் பார்த்து அப்புறம் எல்லாம் ஓகே அப்படின்னு. அப்புறம் கேட்டாங்க இப்போ யார் பண்ணலான்னு. நான் சொன்னேன் இந்த மாதிரி அரவிந்த் சாமி சார் தான். எப்பா நான் வச்சிருக்க ஆப்ஷனே நீயும் சொன்னேன், இப்படி நீ வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லு, ஒரு வேளை ஒரு நோ சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லைண்ணே, நான் இதை வந்து உடனே சொல்லலை, நான் இந்த கதையோட கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் இயர் நான் ட்ராவல் பண்ணிட்டேன், வேறு ஆப்ஷன் இல்லை இது. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்கள். இது எப்படி இருக்கணும்னா இப்போ உங்களுக்கும் கார்த்தி சாருக்கும் ஒரு இது இருக்குல்ல, ஒரு சின்ன ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக அது இருக்கணும். அதாவது நம்ம மரியாதையாக பார்க்கக்கூடிய அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ரொம்பவும் கிடையாது, ஒரு மூத்த ஒரு அண்ணனுக்கான ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அந்த ஒரு இது இருக்கணும், அவ்வளோதான் இருக்கணும். அது அவருக்கு மட்டும் இல்லை, நம்மளுமே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சிலர் மேலே நமக்கு மரியாதை வரும், சிலர் மேலே நமக்கு அன்பு மட்டும் வரும், சிலர் மேலே நமக்கு ஒரு 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 இது மட்டும் இருக்கும், சிரிப்போம் சிலரை பார்த்தா இந்த மாதிரி. ஆனால் அவரை பார்த்தா நமக்கு ஒரு மரியாதை வரணும். எனக்கு அது அவர் மேலே மட்டும்தான் எனக்கு. ஏன்னா கார்த்தி சாருக்கு இதாக இருக்கணும்ல, இப்போ அது வேற ஒரு ஏஜில் இருக்க கேரக்டர்னால் அது ஈஸியாக பண்ணலாம், அதுக்கு கரெக்டாக இருக்கணும். அதனால் எனக்கு அப்படி தான் தோணுது. நீ யோசிச்சியா, நான் உங்களுக்கு ஏதாவது தோணுதானே? இல்லை எனக்கும் அதான் தோணுதுன்னு. அப்போ அவரே இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அரவிந்த் சார் அது பண்ணோம். அப்போ அவங்க கஸ்டடி படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆந்திராவில், அங்கே போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ அகெயின் எஸ்ஆர் கதிர் தான் அந்த படம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர் மூலமாக அதை ஆர்கனைஸ் பண்ணி போய் புக்கை கொடுத்துட்டேன். புக்கை கொடுத்து படிக்க சொல்கிறப்ப பார்த்தா அவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒன்று சொல்லிகிட்டு இருந்தார். நான் ரொம்ப சிட்டி ப்ராட்டப்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, ஆக்சுவலாக நான் வளர்ந்ததெல்லாம் இப்படின்னு சொல்லி ஒரு பின்கதை ஒன்று சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஷாக்குன்னா, இங்கே கதையில் என்ன எழுதியிருக்கனோ அதை அப்படியே சொல்கிறாங்க. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரில. நான் எனக்கு என்ன பயம்னா, சார் ரொம்ப செலக்டிவ், அவங்க ரொம்ப செலக்டிவாக தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே அந்த பயம் இருக்குது. ஏன்னா இப்போ எப்படி கார்த்தி சார் ஓகே சொன்னாங்களோ, சூர்யானா ஓகே சொன்னாங்களோ, அதே மாதிரி அரவிந்த் சாரும் ஓகே சொன்னால் தான் இந்த ப்ராஜெக்ட் இஸ் ஆன், இல்லைன்னா நிற்க போகுது, இது நடக்காது. ஏன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரோலு. அதனால் எனக்கு அந்த ஒரு பயம் இருக்குது. இப்போ இவர் இந்த அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பாஸ்ட் பற்றி சொன்னோன்னே நம்பிக்கை வந்துருச்சு. சரி, கதையை படிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தோணுது இவர் ஓகே சொல்லிவிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா என் முகத்தில் இருக்க பதட்டம் தெரிஞ்சிருச்சு. சரி, இவன் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு இதிலே இருக்கான், இவனுக்கு நம்ம ஓகே சொன்னால் தான் அது நடக்கும்னு ரியலைஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. முடியுது, கொடுத்துட்டு வரேன். படித்து முடிச்சுட்டு எனக்கு டெக்ஸ்ட்டு
இதில் சொல்லுவாங்க, ராமாயணத்தில் ஒரு டயலாக் இருக்கும், கண்டேன் சீதைன்னு. சீதையை கண்டேன்னா கூட ராமன் பதறிடுவாருங்கிற மாதிரி அவர் இதே வந்து இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி தான் மெசேஜே வந்துருந்தது. இப்படி கூட போடலை, கதை பிடிச்சிருக்கு படம் பண்ணுறேன்னு கூட போடல, இந்த ஆர்டரில் தான் இருந்தது மெசேஜ். ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு அதை பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் டீட்டெயிலாக என்ன பிடிச்சிருக்கு, எந்தெந்த விஷயத்தில் அவங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது, எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம்க்கும் இதுக்கும் ஒரு பொருந்தி வந்தது. அதனால் இது பண்ணாங்க. ஸோ இந்த 3 பேரும் ஓகேன்னு தான் உண்மையாகவே நிம்மதியாக படம் டேக் ஆஃப்ங்கிற மனநிலைக்கு எனக்கு இது பண்ண வந்துச்சு. சார் இப்போது நீங்கள் பேசும்போது நான் கவனித்தது என்ன அப்படின்னா, இந்த கதை வந்துட்டு கார்த்தி சாருக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிக்கலன்னா நான் இதை மூடி வச்சுட்டு நான் இன்னொரு கதை பண்ண போயிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அரவிந்த் சாமி சாருக்கு இது பிடிக்கல அப்படின்னா அவ்வளோதான், நான் இந்த ப்ராஜெக்ட் இது பண்ணிடுவேன், அடுத்ததுக்கு போவேன். ஏன் இவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டாக இவங்க தான் இதில் இருக்கணும், இவங்க இல்லைன்னா இது கிடையாது, நான் அடுத்தது தான் பார்ப்பேன் அப்படின்ற அந்த ஒரு பெர்ஃபெக்ட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. நிறைய பேர் சாய்ஸ் வச்சுப்பாங்கள்ல, ஆனால் நான் நினைக்கிறது இதுதான், இது நடக்கலைன்னா இது இல்லை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே ஏன் வரீங்க? அதை பிடிவாதமாக பார்க்கலாம். ஆனால் அது என்னென்னா, இப்போ அது சில நேரம் அது கதை தனக்கானது அது தேர்ந்தெடுக்கும். அது நான் சொல்கிறது கிடையாது. இப்போ எனக்கு கார்த்தி சார் கூட பண்ணணும், இல்லை கார்த்தி சார் தான் பண்ணணும்னு அந்த பிடிவாதம் கிடையாது. அது கதை பிடிக்கிற பிடிவாதம், அதோட பிரதிநிதி தான் நான் அது இது பண்ணுறது கிடையாது. இப்போ நமக்கே தெரியும்ல, இப்போ நம்ம தமிழில் இல்லாத நடிகர்களா அப்படி இப்போ நம்ம அப்படி சொல்ல ஆரம்பித்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது 10 நல்ல நடிகர்கள் நம்ம சொல்ல முடியும், தலை சிறந்த நடிகர்களே நம்ம சொல்ல முடியும். எல்லாரும் கேப்பபிள் ஆஃப் பர்ஃபார்மிங் தான். பட் அந்த கேரக்டர் ஸ்கெட்சுன்னு சொல்லுவோம்ல, இந்த இதில் இருக்கணும், இந்த இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒன்று வச்சுருப்போம்ல, அதில் பொருந்தி வரணும். மெயின் விஷயம் அது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது நான் அந்த அந்த பிடிவாதத்தோட காரணம் என்னன்னு புரியும். சில நேரம் இருக்குல்ல, சில நல்ல நடிகர்களே ஆனால் சில அவங்களுக்கு பொருந்தாத படங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த படம் நமக்கு ஒட்டாது. அது ஏதோ நமக்கு ஒரு ஒரு இது இல்லாமல் போயிடும், நம்மளால தொடர்பு படுத்திக்க முடியாது. அதுதான் சொல்கிறேன் சார். இப்போ இதோட அந்த பேக்ட்ராப் என்ன சார்? மெய்யழகன் எந்த ஊரில் நடக்கக்கூடிய ஒரு கதை, என்ன மாதிரியான லாங்குவேஜ் பேசுப்பாங்க? நீங்கள் அந்த இதிலே பார்த்த மாதிரி தான், கிளர் ஓட்டத்தில் பார்த்தா முழுக்க அது வந்து நீடாமங்கலத்தில் நீடாமங்கலம்ங்கிறது வந்து தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற வழியில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். முன்னாடியே அது கிராமம்னு சொல்லுவாங்க, இப்போ அது ஒரு டவுன் மாதிரி ஆயிடுச்சு. அது அங்கே நடக்கக்கூடிய ஒரு கதை தான். ஸோ கிட்டத்தட்ட ஸ்லாங்னு நம்ம சொல்கிறது வந்து தஞ்சாவூர் ஸ்லாங் தான், அங்கே தஞ்சாவூரோட அந்த ஸ்லாங் தான். அத்தான் அப்படிங்கிறது அவர் கூப்பிடுறாரு. ஆமாம், பொதுவாக அத்தான் அப்படின்னா இப்போ எங்கள் ஜென்ரேஷன் தெரியும், ஹஸ்பண்டை கூப்பிடுவாங்க லேடிஸ். இது என்ன சார் இந்த அத்தான்? அத்தை பையனை அத்தான் தான் கூப்பிடுவாங்க. ஓகே, ஆமாம். இப்போ நான் என்னோட அத்தை பையனை அத்தான் தான் கூப்பிட்டுருக்கேன். ரவி அத்தான் அப்படின்னு ஒரு அத்தான் இருந்தார், இப்போ இங்கே இதில் இருக்கார், சென்னையில் இருக்கார். அவர் அத்தான் தான் நான் கூப்பிட்டேன். ஊரில் வந்து அது இது நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் படங்களில் மனைவி கணவனை வந்து அத்தான் அப்படின்னு கூப்பிட்டு நம்ம பார்த்து அது ஒரு கொஞ்சம் அதை கேலி கிண்டலுக்குரிய ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. அது இப்போ போனீங்கனாலும் அத்தான் தான் கூப்பிடுவாங்க. நிறைய விஷயங்கள் இப்போ அந்த அத்தானையே அவர் வந்துட்டு ஸ்லாங்கில் தான் தான் அப்படின்னு கூப்பிடுறதா இருக்கட்டும். எப்படிம்பாங்க ஊர்ல அவரே கூப்பிட்டுருக்காரு. இதுல இந்த கிளரோட்டத்தில் கூட எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா இருந்தது. ஒரு குட்டி குட்டியான விஷயங்களுக்கு ரைட்டிங், அவர் ஏதோ பின்னாடி எடுக்க போகணும், எழுந்துறீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லாமல் அவங்க சூத்தாமுட்டையை தூக்குங்க நான் எடுத்துக்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உட்காந்து எப்படி நீங்கள் எழுதுறீங்க? இல்லை இதெல்லாம் வேணும் எனக்கு அப்படின்ற அந்த எழுத்து முறையில் அந்த டைலாக்குள்ளேயே எளிமையாக இருக்கக்கூடாது, இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் என்ன விஷயத்துக்காக இது இப்படி எழுதணும்? நம்ம தெரில, நீங்கள் எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. திருச்சி. ஓகே. அப்போ நமக்கு அது இன்னும் ஈஸியாக என்னால் சொல்ல முடியும். ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்காது. ரொம்ப நம்ம இங்கே பக்குவமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பேசுவோம்ல, டீசன்சி ஆர் டிப்ளமசின்னு அப்படி ஒன்று இங்கே பேசுவாங்க. இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு அது இருக்காது. அவங்க ரொம்ப இயல்பாக தான் இருப்பாங்க. அது ஊரில் பார்த்தா அதெல்லாம் அது பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப சாதாரணமாகவே சில வார்த்தைகளை பேசுவாங்க. திட்டுற வார்த்தைகள்லே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அந்யோன்யம் இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அது ஊர் சைடு இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும். அவ்வளோ இதாக இருக்கும். அவங்க கேலி கிண்டலில் வந்து அவ்வளோ ஒரு இது இருக்கும், அந்யோன்யம் இருக்கும். ரொம்ப இதாக நயமாக பேசணும், நாசுக்காக பேசணுங்கிறதெல்லாம் இருக்காது. அது யாருக்கு வரும்னா ரொம்ப அன்பாக இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கவங்களுக்கு தான் அது அந்த பேச்சு வரும். அதனால தான் அவர் அதை கிண்டலாக சொல்ல மாட்டார், அவர் இயல்பாக தான் பேசுவார். இயல்பாக தான் இருக்கு, அதுக்காக தான் அதுவும் கேட்டேன். அது இயல்புலே இருக்கவங்களால தான் அதை அப்படி பேச முடியும். அதுவுமே நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அது அந்த இயல்பு தான்
அந்த படத்தோட சாராம்சம், ஓகே, அவரோட அந்த இயல்பு. சார் இப்போது நாம் ஒரு விஷயங்களை முடிவு செஞ்சுட்டு போயிடுவோம், இவங்க இது கரெக்டாக இருப்பாங்க, இது எல்லாமே நமக்கு கற்பனையில் இருக்கும். பட் ரியாலிட்டியில் போய் பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல அவங்க நமக்கு ப்ரூவ் பண்ணுவாங்க நம்ம செலக்ட் பண்ணது கரெக்டு தான் அப்படின்ட்டு. எந்த இடத்துல கார்த்தி அவர்களும் அரவிந்த் சாமி அவர்களும் அந்த ஒரு முழு இதை உங்களுக்கு கொடுத்தாங்க? எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே, ஏன்னா எனக்கு இப்போ 2 பேருக்குமே இது 27வது படம், எனக்கு இது 2வது படம் தான். ஸோ வந்து என்ன சொல்கிறது, இப்போ எனக்கும் கார்த்தி சாருக்கும் ஒரே வயசு, அரவிந்த் சாருக்கும் எனக்குன்னா கிட்டத்தட்ட எங்கள் அண்ணன் வயசு சொல்லலாம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தா அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு தயக்கம் இருந்ததுன்னா, இது நம்ம ஊர் சார்ந்து ஒன்று எழுதியிருக்கோம், இது அவங்க புரிஞ்சுப்பாங்களா, நடிகர்களாக தலை சிறந்த நடிகர்கள், பட் இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த ஊருக்கான விஷயத்த அவங்களால புரிஞ்சுக்க முடியுமா ஒருவேளை, ஏன்னா நம்ம ஒரு டைட்டாக ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம், இதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான நேரம் கிடைக்குமா நமக்கு, அந்த சந்தேகம்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுதான் நீங்கள் வந்து நல்ல நடிகர்கள், நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த கதாபாத்திரத்தை கொடுக்கும் போது என்ன நடக்கும்னா, அவங்க அவ்வளோ மனசுக்குள்ளே வேலையை செஞ்சுட்டு தான் அங்கே வந்து இறங்குவாங்க. ஓகே, லிட்டரலாக 2 பேருமே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்தே அந்த மூடில் இருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஒன் மோர் அப்படின்னு சொல்லும்ல, இன்னொரு டேக் போகலாங்கிறதே வந்து எப்போ வரும்னா எங்கேயாவது, ஏன்னா லைவ் சவுண்டு போனோம், அதனால் வெளியில் ஏதோ சத்தம் வந்துருச்சு, இல்லை ஒரு வேளை டைலாக் ஏதோ சரியாக கேட்கல, இல்லை அவங்க ஏதோ டைலாக், இவ்வளோ தான் டெக்னிக்கல் ரீசன்ஸுக்கு தான் எங்களுக்கு ஒன் மோரே போகும். அது ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே கதையை படித்தவங்க, அந்த செட்டில் ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 பேருமே கதையை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை படித்தவங்களா இருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த சந்தோஷம் இருந்தது, எனக்கு மட்டும் இல்லை. அவங்க படித்ததுக்கு மேலே அங்கே வந்துக்கிட்டே இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது அவங்கள பாராட்டுறதுங்கிறத தாண்டி அது பார்க்கவே ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சு. அது ஊரில் ஏதோ நடக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு 2 பேரையும் பார்க்கும்போது. சரி, இப்போது நிறைய பேர் ரைட்டர் இருப்பாங்க, ஆனால் அவங்களே நிறைய பேர் டைரக்ட் பண்ண மாட்டாங்க, எழுதுவாங்க, இன்னொரு டேரக்டர்கிட்ட கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கிட்டு போய் எடுப்பாங்க. அந்த ரைட்டர்ஸ்ட்டுமே நம்ம கேட்டால், எனக்கு நான் எழுதும்போது ஒரு மாதிரி இருந்து படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபுல்ஃபில்னஸ் வரல அப்படின்ற அந்த ரைட்டர் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு நீங்களே அந்த ரைட் பண்ணி அது புக்காக வெளியிடணுன்ற வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்க, அதுக்கப்புறம் படமாக எடுத்திருக்கீங்க. எனக்கு புக்கில் கிடச்ச அதே ஃபீல் எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்க வரணும் அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டப்பனாக இருந்தீங்க, அது எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சுது உங்களை? ஸ்டபனானா 100% ஸ்டபனாக இருந்தாகணும், அதில் சந்தேகமே கிடையாது, ஏன்னா அது வரணும்னு. ஆனால் நடந்தது வேறு. ஏன்னா நான் எதிர்பார்த்ததுலேருந்து இன்னும் அதாவது என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து சொல்லுவாங்க, அது கைமீறி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என்னை மீறி அது அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அது கைமீறி சில நேரம் இப்படி கீழே தான் போகும், இது மேலே போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி. அது இங்கிலீஷில் சரியான வார்த்தை வந்து அது சர்பாஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஒரு இது வச்சுருப்போம், அந்த இலக்கை தாண்டி மேலே போயிடுச்சு. அது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம எழுதுனதில் ஒரு 75லேருந்து 80% வந்துச்சுனாலே அது வந்து மகத்தான வெற்றின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது அதை தாண்டி போக ஆரம்பிச்சிருச்சு. நான் இவங்க 2 பேரை சொல்கிறேன்னா கூட அவங்க என்ன சொல்கிறது, அனுபவமிக்க நடிகர்கள், அவங்க 2 பேருமே வந்து என்ன சொல்கிறது ஹீரோஸ். அவங்க நல்லா நடிக்கிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. நிறைய பேர் ஒரு சீனுக்கு வந்தாங்க, நிறைய, அதாவது நான் சொல்கிறது நல்ல நடிகர்கள், ஆனால் ஒரு சீனுக்கு வந்தாங்க. அதாவது குணச்சித்திர வேடங்கள் பண்ணுறவங்க, இவங்க கருணாகரன் இருக்கார்ல, சூதுகவும் கருணாகரன், அவராக இருக்கட்டும், ரேச்சல் அவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் சொல்லலாம். அவங்க எல்லாருமே ஒரு சீனுக்கு வருவாங்க. ஆனால் அந்த ஒரு சீனில் அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுடைய கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அது அடிச்சிக்கவே முடியாது, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரோல் இருக்க போய் தான் அவங்கள நான் ஆசைப்பட்டு கூப்பிட்டேன். கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் கேட்கும்போது, என்னடா ஒரு சீனுக்கு கூப்பிட்றோமே. ஆனால் அந்த ஒரு சீனுக்கு வந்து அடித்து நவுத்திட்டு போவாங்க. அது பார்க்கவே ரொம்ப. ஸோ இது என்னென்னா, நம்ம எழுதுனது வரணுங்கிறது அவங்க அதை படிக்கும் போதே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்க ரொம்ப ஆசைப்பட்டு எழுதியிருக்காங்க, இதை அவனை வந்து நம்ம சூப்பர்னு சொல்ல வச்சிடணுங்கிற அந்த மூடில் தான் இருப்பாங்க. அவங்க நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதுலாம் இல்லை, அவங்க அதை தாண்டி போயிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த போராட்டம்லாம் இல்லை. நான் இப்படி தான் எழுதினேன், இப்படி தான் வேணும்னு நான் அங்கே போய் செட்டில் நான் ஒரு தடவை நான் ஆக்ஷன் சொல்லும் போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அது அழகாக எழுதுனது வந்து அப்படியே அங்கே கண்ணு முன்னாடி அப்படியே விரிஞ்சு வரும். அது அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருந்தது. சார், இப்போ 96 படம் பார்த்துட்டு தேட்டரை விட்டு வெளியே வரும்போது எந்த ஒரு படம் பார்த்தாலுமே
சே என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கருத்தோட எல்லாரும் ஆடியன்ஸ் சொல்லி வரோம். 96 பார்த்துட்டு வெளியே வந்தவங்க இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாமே வந்துட்டு அவனுக்கும் ஒரு ஹஸ்பண்ட் இருக்குது, இவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ ஒரு கனத்த இதயத்தோட எந்த ஒரு முடிவுக்குமே போகாமல் என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனத்த இதயத்தோட வராங்க. இந்த படம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தோட வெளியே வருவோம்? இது என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும்? இந்த 96 மட்டும் இல்லை, வச்சிருக்கிற எல்லா கதையிலையும் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் அதுதான். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நான் எழுதுறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் எதை எடுத்துப்பேன்னா தண்ணியை எடுத்துப்பேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த தண்ணீருங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி ஊருக்குள்ளே காவிரி ஆறு ஓடினதுனாலையா என்னன்னு எனக்கு தெரில. தண்ணீரோட இது வந்து எனக்கு ரொம்ப அதோட தன்மை ரொம்ப பிடிக்கும். அது பற்றின தத்துவங்கள் படங்களே சில ஃபிலாசபிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் படிக்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதோட தன்மை அவ்வளோ இதாக இருக்கும். அது மாதிரி ஒரு கதையோட ஓட்டம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புவேன். அது இப்போ எங்கேயோ நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அது எப்படி போகணுமோ அப்படி போய் அதை போய் சேர வேண்டிய இடத்துக்கு அது போயிடும். மற்றது கூட கொஞ்சம் திணறும், மற்ற எலமெண்ட்ஸ்லாம். தண்ணி அது தெளிவாக அது எங்கே போகணுமோ அது போயிடும். ஸோ கதையின் ஓட்டம் அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டத்தோடு எல்லாருமே சேர்ந்துருவாங்க. ஏன்னா எல்லாரோடைய எண்ண ஓட்டமும் அப்படி தான் இருக்கும். அதோடு நம்ம அலைன் ஆகிட்டோம். அது ஒருங்கிணைஞ்சு போகும்போது இது இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாமோங்கிற கேள்வியே வராது. ஏன்னா அது இமோஷ்னல் கனெக்டட். நீங்கள் வேறு ஏதோ ஒன்று டெக்னிக்கலாக ஒன்று பண்ணுறேன், ஒன்று பிரம்மாண்டமாக ஒன்று பண்ணுறேன், உங்களை நான் வந்து ஆச்சரியப்பட வைக்கிறேன், உங்களை அதிர்ச்சி அடைய வைக்கிறேன்னு நம்ம வலியை புகுத்துறோம். அப்படிங்கும் போது தான் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுடைய அந்த எண்ணத்துக்குள்ளே போகுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் வந்து ஒருத்தரை இமோஷ்னலாக நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க, சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது ஏன் வேறு மாதிரி போக போகுது, அதோடய போய் இதாகிடும். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுல வந்து எனக்கு ஒரு பெரிய போதையே உண்டு. அதில் அதை நம்ம ஒன்று சொல்ல வரோம், அதை படிக்கிறவங்களுக்கோ இல்லை பார்க்குறவங்களுக்கும் அதே வருதுங்கிறது வந்து அது ஒரு ராஜபோதை. அது இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் செஞ்சுருக்கீங்க 96ல் மெய்யழகன்லேயும் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு நான் நம்புகிறோம். அப்படிங்கும்போது அந்த விஷயத்துக்கு நீங்கள் ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்களா? அதாவது வந்துட்டு இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு இந்த இடத்துல இப்படி ஹை மூமெண்ட்டாக இருக்கணும், இப்போ இதாகணும், இப்போ டவுன் ஆகணும், இப்போ ஹை ஆகணும், ப்ரீ கிளைமேக்ஸில் இப்படி இருக்கணும், இந்த மாதிரியான பேட்டர்ன் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் போது இப்படி ஒரு ஃப்ளோவில் போகணும், ஆடியன்ஸ் உள்ளே அப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளேக்குள்ளே எப்படி எழுதுவீங்க? அதை எப்படிலாம் ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுவீங்க? அதுக்கான டெக்னிக் வந்து டெக்னிக் இல்லாமல் இருக்கிறது தான். ஓகே, இப்போ நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் அம்மா வீட்டில் இருக்க போகிறாங்க, அப்பா இருப்பாங்க, மனைவி இருக்கலாம், தாத்தா பாட்டி இருக்கலாம், இல்லை குழந்தை இருக்கலாம். அவங்கள்ட்ட நான் எப்படி போய் என்னுடைய அன்பை காட்ட போகிறேன்னு நீங்கள் யோசிச்சுட்டு போவீங்களா? இங்கேருந்து போகும்போது நான் சென்றவுடன் முதலில் கை குலுக்குவேன், கட்டி அணைப்பேன், குழந்தைக்கு முத்தமிடுவேன், இப்படின்னு அது ஒரு இது இருக்குல்ல, ஒரு இயல்பாகவே ஒரு ஃப்ளோ இருக்கும். நம்ம அதை தான் நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கணும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதோ ஒரு விஷயத்த பிடிக்கும்போது நமக்கு எங்கே தப்பாக போனோன்னே தெரியாது. நீங்கள் என்ன இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு டெக்னாலஜி இருந்தாலும், எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும், என்ன மாதிரி நீங்கள் அதை ப்ரொஜெக்ட் பண்ணாலும், நீங்கள் சொல்ல போகிறது ஒரு கதை. அண்ட் ஒரு கதை எதை நம்பி இருக்குன்னா ஒரு இமோஷனை தான் நம்பியிருக்கு. நீங்கள் அதை சரியாக முதல்ல சொல்லிவிட்டு அப்புறமா இதுக்கெல்லாம் நீங்கள் வரலாம். நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே டெக்னிக்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் அப்புறம் வாங்க. முதல்ல நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, ஒரு உண்மையான ஒரு உணர்வை தானே நீங்கள் அதில் சொல்ல போகிறீங்க. அதை நீங்கள் சரியாக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் நீங்கள் யார் வேணாலும் புத்தகம் வாங்கி படிச்சுக்கலாம் என்ன. ஆனால் நீங்கள் இதை சொல்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு தலை சிறந்த இலக்கியத்தையோ ஒரு திரைப்படத்தையோ பார்க்கும்போது அதோட டெக்னாலஜியை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்க. அது உங்களை தூங்க விடாமல், உங்களை சாப்பிட விடாமல், உங்கள் கனவுகளெல்லாம் வந்து அதை ஆக்கிரமித்து ஒன்று செய்யும். அது என்னென்னா அதோட எமோஷன். அதுதான் நீங்கள் கமர்ஷியல் படமோ ஆர்ட் ஃபிலிமோ எதை வேணாலும் எடுத்துங்க, அதுதான் உங்களை ஆக்கிரமிச்சிருக்கும். நீங்கள் அதை சரியாக செய்யணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே டெக்னிக். அதுதான் பொதுவாகவே இந்த சினிமாக்குள்ளே இருக்க அந்த வியாபாரிகளாக இருக்கட்டும், தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், ஒரு விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னா அது கூட போயிடலாமே, கிட்டத்தட்ட அவங்களும் அந்த தண்ணி ஃபார்மெட்டில் அந்த யோசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 96 வரத்துக்கு ஒரு முன்னாடி 3 வருஷமாக இருக்கட்டும், பின்னாடி இப்போ வரைக்குமே கன் கலாச்சாரம், நல்லா அடிதடி, சண்டை, கத்தி பேசுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு 96 உள்ளே வருது, அதுவும் வெற்றி அடையுது. அப்படிங்கும்போது
நீங்கள் இந்த ஜானரை எடுத்துக்கிறீங்க, அதுலேயும் வெற்றி பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட தனியாக தெரியுறீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்தது ஆடியன்ஸ் மேலே? எனக்கு தைரியம் இருந்ததான்னு சொல்கிறத விட எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு அது சுத்தமாகவே இல்லை. ஏன்னா அது எல்லாருமே, ஏன்னா நான் வந்து படம் எடுக்கும்போது நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் சுற்றி இருக்கவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா ரொம்ப அதில் நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அது சரியாக வந்துடணுங்கிறதுல ரொம்ப இதாக இருப்பேன். அதனால் படங்கிறதுனால இவன் ரிலீஸ் அப்போ ரொம்ப டென்ஷனாக இருப்பான்னு நினச்சாங்க. நான் ஃபஸ்ட் காப்பி எடுத்தோன்னே நான் ரிலாக்ஸ்டாக இருந்தேன். ஏன்னா ஒன்று எழுதுகிறோம், அது முதல்ல சரியாக எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க கொடுத்து நீங்கள் எழுதுனது சரியாக போய் சேருதா செக் பண்ணிக்கிறோம். படம் எடுக்கிறதையும் நம்ம ஒரு தடவை வெரிஃபை பண்ணுறோம். நம்ம நினச்சதை கரெக்டாக எடுத்ததை எடிட் பண்ணிட்டோமா, முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு எந்த பயமுமே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல. இப்போ நான் ஜென்ரலாக இப்போ வீட்டில் அம்மா சமைக்கும் போது என்ன செய்வாங்க, அவங்க அப்படியே டக்குன்னு போடுவாங்க, சமைச்சிட்டு அப்படி கொஞ்சம் எடுத்து அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அது வந்து பையனுக்கு பிடிக்குமா, அப்பாவுக்கு பிடிக்குமா, பாட்டிக்கு பிடிக்குமான்லாம் அவங்க தனித்தனியாக யோசிக்க மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்போ உனக்கும் பிடிக்கும், அவ்வளோதான். இவ்வளோதான் விஷயம். உங்களுக்கே அந்த சந்தேகம் இருக்கும்போது கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்க வாய்ப்பு இல்லை. உங்களுக்கே ஒரு தடுமாற்றம் இருக்கும் அப்படின்னா அதான் அறிகுறி. அப்போ அங்கே ஏதோ அந்த சீன் வரும்போது உங்களுக்கே ஏதோ தடுமாறுது அப்படின்னா எங்கேயோ ஒரு சின்ன தவறு இருக்குன்னு அதை நீங்களே சரி செஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த சரியாக செஞ்சிட்டிங்கன்னா அது என்ன வேணாலும் இருக்கலாம். அது பேய் படமாக இருக்கலாம், ஒரு குழந்தைகள் படமாகவும் இருக்கலாம். கராத்தே கிட்டுங்கிறது என்ன, ஒரு சின்ன பையனை பற்றின ஒரு படம் தானே. அதை கிட்டத்தட்ட எல்லா அடல்ட்ஸும் பார்த்துருப்போம். வயசில் பெரியவங்க பார்த்துருப்பாங்க, லவர்ஸாக போய் பார்த்துருப்பாங்க, குடும்பமாக போய் பார்த்துருப்பாங்க, குழந்தைகளும் பார்த்துருப்பாங்க. எப்படி அதில் என்ன இருந்தது? சம்மந்தம் இல்லாத ஊரில் போய் ஒரு பையன் வந்து அடி வாங்கிட்டு கராத்தே கற்றுக்கிட்டு இப்படி போகிற ஒரு கதை தானே. அதில் ஃபைட்டே கொஞ்சம் லேட்டாக தான் வரும் நம்ம சொல்கிற கணக்குப்படி பார்த்தாலுமே. டங்கல் படம் எப்படி ஓடிச்சு? ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் அது டங்கல்ங்கிறது, நம்ம ஊர்லலாம் கிடையாது. அதில் ஆமீர் கான் வந்து தொந்தியும் தொப்பையுமா வந்து நிற்பார், அவர் ஹீரோயிசம் கூட பண்ண மாட்டார். நீங்கள் சொல்கிற பஞ்ச் டயலாக்ஸ்லாம் அதில் கிடையாது. பொண்ணு தான் அதில் சொல்லப்போனால் அதில் என்ன சொல்கிறது, லீடு வந்து அந்த பொண்ணு தான். 3 மணி நேரம் ஓடும் அந்த படம். நம்ம ஊர்லலாம் வந்து இப்போ படத்தை வந்து வேறு மாதிரி எடை போட்டு பார்க்குறாங்க. 2.5 மணி நேரம் படம்னா ஓடிடும், 2 மணி நேரம் படம்னா இன்னும் நல்லா ஓடும், 2.25 இதுக்கு இடையில ஒரு மாதிரி ஓடிடும், 3 மணி நேரம்னா ஓடாது, என்னென்னமோ சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சுன்னா அது நீங்கள் 6 மணி நேரம் ஓட்டினாலும் ஓட தான் போகுது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் சமீபத்தில் அந்த 3 மணி நேரம் ஸ்லாட்டில் நிறைய படங்கள் நல்லா ஓடிடுச்சு. ஸோ அது மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் சரியாக சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாகவே அந்த பயம் தேவையே இல்லை. சார், இப்போது ஒரு டேரக்டர் அப்படின்னா ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த டேரக்டர் இப்படியான ஒரு படத்தை நமக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே அந்த ஒரு முத்திரை குத்திட்டு அடுத்தடுத்த படங்களும் அவங்கள்ட்ட இருந்து அந்த மாதிரியே எதிர்பார்த்து தேட்டருக்குள்ளே போகிறாங்க. இப்போ நீங்கள் 96 கொடுத்துட்டீங்கன்னா ஓகே இவர் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் டேரக்டர்ப்பா, அடுத்தது இவரோட படம் இது தான் வரும் அப்படிங்கும்போது, இப்போ மேலகன் நீங்கள் கொடுக்குறீங்க, அது எங்களுக்கு அந்த கிளரோட்டம் பார்க்கும்போதுமே இது ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ற அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நீங்கள் கமெண்ட்ஸ் படித்தாலுமே அது தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் அடுத்தது எடுக்க போகிறதா இருந்தது அட்வென்ச்சரஸ் சர்வைவல் ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது மக்கள் வேறு மாதிரி ஒன்று எதிர்பார்த்து வந்து வேறு மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் காட்டியிருப்பீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தோணியிருக்குமா? நீங்கள் ஃபீல் குட்டுங்கிறது பேய் படத்தில் கூட கொடுக்கலாமே, ஒரு வார் ஃபிலிமில் கூட கொடுக்கலாமே. நீங்கள் அதில் இப்போ நீங்கள் 96 ஃபீல் குட்டுங்கிறீங்க, என்னத்த ஃபீல் குட்? அதில் ஃபீலிங் பேட் தான், பிரிஞ்சு தானே அழுதுகிட்டே போனாங்க. உங்களுக்கு அது ஒரு நிறைவான அனுபவமாக இருந்தது, அது அவ்வளோதான். ஸோ அந்த ஃபீல் குட்டுங்கிற வார்த்தையே கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, சரிவர புரிஞ்சிக்கப்படாத ஒரு வார்த்தையாக தான் எனக்கு தோணுது. அதனால் அது உங்களுக்கு 96 பிடிச்சிருந்தது, உங்களால் அதோட உங்களை பொருத்தி பார்க்க முடிஞ்சிச்சு, அதுதான் அதோடைய இது, அவ்வளோதான். ஸோ எனக்கும் அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் அதை எழுதுகிறேன், படமாக எடுக்கிறேன். ஸோ இவ்வளோதான். ஸோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அது விலகி இருந்தது, சொல்லப்பட்ட கதை நீங்கள் எதிர்பார்த்ததுலேருந்து விலகி இருந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம காஞ்சூரிங்கிற படத்தை நம்ம எல்லாரும் தானே போய் பார்த்தோம், அது பேய் படம் தானே, அது எதுக்கு போய் பார்த்துட்டு நைட்டெல்லாம் வந்து பயந்துக்கிட்டே இருந்தோம்? ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அது நம்மளை அது கமர்ஷியலாகவோ இமோஷ்னலாகவோ ஏதோ ஒன்று நம்மளை அது இது பண்ணிடுது, அவ்வளோதான். நீங்கள் சொல்கிற அந்த அட்வென்ச்சர் சர்வைவல் ட்ராமா இது வரைக்கும் நான் வச்சுருக்கிற ஒரு 6 கதைகளில் ரொம்ப ஃபீல் குட் வந்து அதுதான், அவ்வளோ பாசிட்டிவாக முடியக்கூடிய ஒரு படம். அதனால் அதுக்கும் ஜானருக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் எதை வேணாலும் எடுக்கலாம். அதனால் அதுக்கு இதுக்கு சொல்லப்போனால் இது டோட்டலாக வேறு ஒரு இதுக்கும் 96க்கும் என்ன சொல்கிறது
பெருசாக சம்மந்தம் கிடையாது. அங்கங்கே வேணா நானே எழுதுனேங்கிறதுனால சின்ன சின்ன ஊர் மற்ற விஷயங்களில் சில சம்மந்தங்கள் இருக்கலாம். இது வேற. ஆனால் இது டோட்டலாக வேற ஒரு சார். இந்த யதார்த்தம் இந்த கிளரோட்டத்துக்கும் சரி 96 பார்த்துக்கும் சரி அந்த சீனில் நடக்கிற அந்த யதார்த்தங்கள் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த யதார்த்தத்துக்கு உங்களுடைய நடிகர்கள் எந்த அளவுக்கு பரிச்சயம் ஆகிடுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, இப்படி ஒரு சீன் பண்ணலாமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்களும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க அந்த யதார்த்தத்துக்குள்ளே அவங்க? மொதல் விஷயம், நம்ம வந்து ஒன்று எழுதுகிறோம்ல, டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறோம். நம்ம வந்து என்னோட நம்பிக்கை என்னென்னா, ஒரு நடிகர் அவங்க வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருக்கலாம். இப்போ கார்த்தி சார், அரவிந்த் சார் மாதிரி அனுபவமிக்க நடிகர், அவங்கள்ட்ட போய் நீங்கள் உங்களுக்கு தோன்றது எல்லாத்தையும் கொட்டக்கூடாது. நிறைய போய் சொல்லி அவங்களுக்கே வந்து இப்போ நம்ம இவன் என்ன சொல்ல வந்தான், இப்படிங்கிறானா அப்படிங்கிறானான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல. அந்த லெவலுக்கு அங்கே ஸ்பாட்டில் போய் ரொம்ப நம்ம அவங்கள உலட்டுறதுன்னு சொல்லுவோம்ல, அது பண்ணக்கூடாது. ஸோ என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, நீங்கள் எழுதுறத சுருக்கமாக ஆனால் அது புரிகிற மாதிரி உங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கணும். நீங்கள் திரைக்கதை எழுதிருப்பீங்களே, அதில் ஒரு இது இருக்கும்ல, அதிலே நீங்கள் எழுதிடணும். ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, இப்படி உட்காந்துருந்தாருன்னா அவர் கை இப்படி இருந்தது, அவர் கட்டவரல் மட்டும் இப்படி ஆடிட்டு இருந்ததுன்னா அதிலே அவங்க புரிஞ்சுப்பாங்க அவருக்குள்ளே ஏதோ ஒரு யோசனை இருக்குது, மைண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. அவர் அமர்ந்திருந்தார் அப்படின்னு மட்டும் எழுதியிருந்தீங்கன்னா அங்கே வந்து சந்தேகம் கேட்க தான் செய்வாங்க. சார் உட்காந்துருக்கேன்னா என்ன மூடில் இருக்கிறேன்னா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். சில நேரம் அங்கே வந்து ஒரு முரண் வர வாய்ப்பு இருக்குது. இல்லையே போன சீனில் இப்படி இருந்ததே அப்புறம் இங்கே மாறுதுன்னு. ஏன்னா நம்மளுமே அப்போ தான் யோசித்து சொல்லுவோம். அதை செய்யக்கூடாது. நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அதோட மூடு என்னன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் சொல்கிற கதை வேறு, அவங்க சொல்கிற அந்த பேசுகிற உரையாடல் அது வேறு, மூடு என்னன்னு ஒன்று இருக்குல்ல, அவனோட மனநிலை என்னவாக இருந்ததுங்கிறத நீங்கள் அங்கே எழுதியிருக்கணும். அதை சொல்லிட்டீங்கன்னா ஒரு நல்ல நடிகர்களுக்கு அதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிறதுக்குள்ளே உங்களை அவங்க இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை வந்து நான் ரொம்ப கவனமாக அதை நான் என்னோடய திரைக்கதையில் எழுதிடுவேன். அதனால் அங்கே அந்த இது இருக்காது. ஒருவேளை ரொம்ப ரேராக எங்கேயாவது மிஸ் ஆகிருந்தால் போய் ஞாபகம் மட்டும் படுத்த வேண்டியிருக்கும். இல்லைங்க இதுலேருந்து இதுக்கப்புறம் இந்த மூடுக்கு மாற போகிறீங்க, அது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை நான் ஒன்று பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் ஒரு தடவை ப்ளேபேக் பண்ணி பாருங்கள், அதுவும் இதுவும் சேர்ந்து வரும்னு அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் முதல்ல அதில் வந்து தெளிவாக இருக்கணும். சிலரால் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு முதல் படம் நடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவங்க ஒரு விளையாட்டு போக்கில் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சொல்லி கொண்டு வரேன். அவங்களுமே ஆனால் கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா பிடிச்சிருவாங்க. அதனால் அதில் ஒன்றும் சிரமம்லாம் ஒன்றும் இல்லை. சார், ஒரு படத்தோட ஒரு முக்கிய காட்சியாக இருக்கட்டும், இல்லை அந்த முக்கிய காட்சியால் இந்த கதாபாத்திரத்தோட கேரக்டர் வெளிப்பட போகுது, இல்லை அது இறுதி காட்சியாக கூட இருக்கட்டும், நீங்கள் ஒரு விதமாக நீங்கள் அதை ரைட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸோ பாசிட்டிவ் கிளைமேக்ஸோ வச்சுருக்கீங்க. இல்லை இது இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு உங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோ இல்லை ஒரு ரைட்டர்ஸோ உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறாங்கன்னா அவங்களோடதை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துப்பீங்க? இல்லை நான் டைரக்டர் என்னோட உலகத்தில் இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிற்பீங்களா? அந்த கலந்தாய்வுகள் எப்படி இருக்கும்? இல்லை, முதல்ல நான் அந்த டிஸ்கஷனில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன் அப்படின்னா, மற்றவங்க கருத்தை எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எப்போவுமே இப்போ நான் ஒரு விஷயத்த காட்டுறேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ரோஜாப்பூ இருக்குன்னு இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோட சைல்டுஹுட் ஞாபகம் வரும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு பிஎஸ்சி அக்ரி படிச்சுட்டு ஒரு ஹார்டிகல்ச்சர், எங்கள் அப்பா ஞாபகம் வரும். எங்கள் அப்பாவோட நான் அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சது அதெல்லாம் ஞாபகம் வரும். அது அப்படி வரும். இப்போ வேற ஒருத்தர் பார்த்தானா அதில் இருக்கக்கூடிய அந்த நறுமணம் தோணும். சிலருக்கு பூனாலே அலர்ஜியாக இருக்கும், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அப்படி ஒன்று தோணும். சிலருக்கு அதை பார்த்தா ஏதோ ஒரு வீட்டில் யாரோ இறந்து போனது ஞாபகத்துக்கு வரலாம். சிலருக்கு வந்து அது யாரோ கழுத்தில் மாலையை போட்டிருப்பாங்க, அவங்களுடைய திருமணம் ஞாபகத்துக்கு வரலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவோம்ல, அது இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து இதை எப்படி பண்ணலாங்கிற டிஸ்கஷனுக்குள்ளே போகிறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது வந்து என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த பிராத்தும்பாங்க. ஒரு சமையலை ஒருத்தர் தான் செய்யணும். அதை சாப்பிட்றது எத்தனை பேர் வேணாலும் சாப்பிட்லாம், நல்லா இருக்கான்னு எத்தனை பேர் வேணாலும் சொல்லலாம், அது வேறு விஷயம். அதில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது, சுத்தமாக கிடையாது. அதனால் நான் எழுதிட்டு படிக்க கொடுப்பேன். படிக்க கொடுத்துட்டு அதில் வர்ற ஃபீட்பேக்ஸ் நான் எடுத்துப்பேன். அதே மாதிரி சில சீன்ஸ் வந்து பண்ணும்போது அதுக்கான ஒரு ஆயத்தம் தேவைப்படும். உதாரணத்துக்கு இந்த மெய்யழகனில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சீனில் வந்து அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இமோஷ்னலான ஒரு சீன். அது ரொம்ப உணர்வுபூர்வமாக பண்ண வேண்டிய ஒரு சீன். ஏன்னா மற்றது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால் பெரிய டிஸ்கஷன்லாம் இருக்குது. வருவாங்க நடிச்சிருவாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு சொல்லப்போனால் ஷெடியூலுக்கு முன்னாடி முடிச்சுட்டு இருந்தோம்.
கரெக்டாக அன்னைக்கு பார்த்தா கார்த்தி சார்ட்ட இந்த கால். ஏன்னா எனக்குமே தெரியும் அது ஒரு கனமான சீன், தூங்கவே முடியல அன்றைக்கெலாம். ஏன்னா எல்லா நாளும் நைட் ஷூட் பண்ணுவோம்ல, ஏற்கனவே பகலில் சரியாக தூங்க முடியாது, இது இன்னும் கொஞ்சம் திணறிட்டு இருந்தேன் அன்றைக்கி. ஸோ அதனால் அன்றைக்கி ஃபோன் பண்ணோன்னா சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னா, இல்லை கொஞ்சம் வரீங்களா, கொஞ்சம் அந்த சீன் மட்டும் பேசி போடணுன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஷூட்டிங்கே முடிய போகுது, என்னடா கூப்பிட்றாங்களே நினச்சிட்டு, ஏன் பிரதர் நம்ம எப்பவும் போல் அப்படியா நம்ம செட்டில் பண்ணிக்கலாமா அப்படின்னாங்க. வாங்க பேசிவிட்டு அப்படியே ஷூட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், நான் வேணா வர்றேன் அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதோடைய அந்த குறிப்பிட்ட சீனோட கணம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது ரொம்ப பொறுப்போடு பண்ண வேண்டியது, வெறும் இமோஷ்னலாக பண்ணால் பத்தாது. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, சரி அவர் அந்த அந்த பொறுப்போடு பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம அதுக்கு இப்போ கரெக்டாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் அங்கேயே இருங்க, அப்படியே கிளம்பி ஓடி வரேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்புறம் அதை ஒரு தடவை நாங்கள் அதை சொல்லி பார்த்தோம். அது சொல்லும் போது அதில் எழுதியிருக்கிறது சரியாக வருதா, சரியாக போய் சேருதா, ஏன்னா அது போய் சேரணும், அது படத்துக்காக இல்லை பல காரணங்களுக்காக அது சரியாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லி பார்த்து எல்லாம் ரெடின்னு தான் எல்லார் கண்ணுமே அன்றைக்கி வந்து அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக கலங்கி ஒரு மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அது சரியாக அங்கே ஷூட்டிங்கே இல்லை, அவருடைய அறையில் உட்காந்து தான் பண்ணுறோம். ஒரு நிறைவு இருந்துச்சு. வந்து அன்றைக்கி ஷூட் பண்ணும்போது உண்மையாகவே வந்து ஒரு இது சொல்லுவாங்கள்ல, சாமி வந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம்ல, அப்படி இருந்தது அன்றைக்கி அந்த பெர்ஃபார்மன்ஸு. அது பேசிக்கிச்சு. சில சீன்களுக்கு அது அந்த அந்த என்ன சொல்கிறது, ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஒத்திகை பார்த்துப்போம்ல, அது தேவைப்படுது. அது எல்லாத்துக்கும் தேவைப்படாது. சிலதெல்லாம் வந்து நம்ம அப்படியே விடணும். அது இயல்பாக ஒன்று நடக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். சிலதுக்கு அது இந்த படத்தில் அந்த ஒரு சீனுக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகே சார், கோவிந்த் வசந்தா 96க்குமே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்தார். இப்போது இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்காரு, தென் வந்துட்டு அந்த பிஜிஎம்லாம் அவர் ஏன் நீங்கள் தொடர்ந்து அவருக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு அவருக்கும் அந்த ஒரு காம்பினேஷன் ஒர்க் ஆகுது? எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஏன் தொடர்ந்து உங்கள் வீட்டுக்கே போகிறீங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அவனை தாண்டி எனக்கு பல இசையமைப்பாளர்களோட இசை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் இவங்களை விட்டுருவோம், நம்ம ராஜா சாரையோ ரஹ்மான் சாரை விட்டுருவோம், அவங்களாம் நம்ம வளர்ந்தோம். இப்போ சமகாலத்தில் இருக்கக்கூடிய இப்போ அனிருத்தா இருக்கட்டும், சந்தோஷ் நாராயணன், நிறைய பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜிபியாக இருக்கட்டும், பலரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னுடைய கதையை சொல்லி என்னுடைய கதையை நான் யார்கிட்ட கொடுப்பேன்னு இருக்குல்ல இசைக்காக, அது என்னால் அவனை தாண்டி என்னால் யோசிக்கவே முடியாது. சொல்லப்போனால் அது அதில் ஒரு சின்ன ஆசை இருக்கும் எழுதும் போதே. எழுதி முடிச்சுட்டா கோவிந்திட்ட போய் நம்ம கொடுத்தா அவன் ஏதாவது ஒரு பாட்டு போட்டு கொடுப்பான், வயலின் எடுத்து சும்மாவாது ஏதாவது வாசித்து காட்டுவானே, சும்மா போனால் அவன் மதிக்க மாட்டான், முதல்ல எழுதிட்டு வா அப்படிமா. அதனால் அவன்கிட்ட போகிற ஒரு ஆசையே எனக்கு இருக்கும். அவன்கிட்ட போய் கதையை சொல்கிறது, ஒரு கான்செப்ட் சொல்லி இந்த மாதிரி ஒரு சாங் சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா, சொல்லப்போனால் நான் இப்போ எடுக்கிறது என்னமோ 2வது படம் தான், ஆனால் கிட்டத்தட்ட அவன் இது வரைக்கும் இது பண்ண ஒரு 5 ஸ்கிரிப்டுக்கு அங்கங்கே ஏதோ ஒரு மியூசிக் போட்டு கொடுத்துருக்கான் அவன். அது ஒரு அண்ணன் தம்பி உறவு மாதிரி. அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இந்த படமே எடுத்துக்கிட்டோம்னா, எப்படி சொல்கிறது, மியூசிக் கம்போஸ் பண்ண போகும்போது அவன் வீட்டில் தான் தங்கி இது பண்ணுவான். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான், நான் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருப்பேன். திடீர்னு மியூசிக் ரெடி ஆகும். இப்படி தான் அந்த மியூசிக் போட்டிருந்தோம். 2வது ஷெட்யூல், அதாவது பிஜிஎம் சாங் கம்போஸ் பண்ணது இப்படி கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து தான் இதுக்கு போகிறோம், பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதாவது அது போட போகும்போது அவங்க ஒய்ஃப் வந்து நிறமாச கர்ப்பிணி. ஸோ அதனால் அவன் வீட்டில் இருக்கும்ல, அவங்க வீட்டுக்கு, அதாவது அவங்க ஒய்ஃபோட வீட்டுக்கு வந்தாச்சு. அது வந்து ஒரு சின்ன கிராமம் மாதிரி, அது இதில் இருக்கிறது. திருச்சூர்லேருந்து இரிங்காலக்கூடான்னு ஒரு ஊர், அதுலேருந்து இன்னும் அவுட்டரில் இருக்கிற ஒரு வீடு வசதியாக தான் இருந்தது, ஆனால் ரொம்ப அவுட்ரு. ஸோ இப்போ அவனால் இங்கே வர முடியல, ஏன்னா எந்நேரமும் டெலிவரி ஆயிருங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால நான் அங்கே போயிட்டு எனக்கு ஒரு கார்லாம் ரெண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ கார் எடுத்துகிட்டு நான் 1/4 மணி நேரம் போனேன்னா அவங்க வீட்டுக்கு போயிடலாம். போயிட்டு அவங்க ஒய்ஃபோட அம்மா, கோவிந்தோட மாமியார் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ரூமை எடுத்து கட்டில் போக ஒரு மிச்சம் ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருந்தது. ஒரு 5 அடிக்கு ஒரு 8 அடி ஒரு சின்ன ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸில் தான் கீபோர்டை வச்சு அவனோட லேப்டாப்லாம் வச்சு அங்கே தான் கம்போசிங்கே நடந்தது. ஸோ கோவிந்தோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ வெரி பர்சனல் திங் ஃபார் மீ. இட் இஸ் நெவர் ப்ரொஃபஷ்னல். அது வந்து உண்மையாகவே அது ஒரு தனிப்பட்ட ஒரு இதாக தான் இருக்கும், அனுபவமாக அப்படி தான் இருக்கும். அதை படத்துக்கு பண்ணுற மாதிரியே இருக்காது. அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்தில் அவனுடைய கரியர் பெஸ்ட் இந்த மியூசிக். அதை நான் சொல்லலை, அவனே சொல்லிட்டான். ஏன்னா நான் போட்டு ஒரு 2வது நாளே வந்து ஃபோன் பண்ணி அசிஸ்டன்ஸ்லாம் சொல்கிறேன்,
ஒரு சின்ன ஊரில் உட்காந்து ஒரு ஓரமாக தான் உட்காந்து கீபோர்டை தட்டிட்டு பண்ணுறோம். ஆனால் இது அவனோட பெஸ்ட். அது மட்டும் இல்லை, இந்த இசை வெளியில் வந்ததுன்னா அவ்வளோ பேசப்படும் அப்படின்னா 2வது நாள் போனால் அவனே சொல்கிறான், என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துட்ருக்கேன், என்னால் நம்ப முடியல, இந்த இத்தனோண்டு ஒரு இடத்துக்குள்ளே தான் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன் என்னால். ஏன்னா அந்த வீட்டில் சின்ன பசங்களாம் வேறு இருப்பாங்க, கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாங்கிறப்போ வந்து கதவை தட்டுவானுங்க, பாலை தூக்கி அடிப்பானுங்க, அவங்கள்ட்டெல்லாம் கையில் காலில் விழுந்து கெஞ்சி டே ஒரு 5 நிமிஷம்டா ரெக்கார்டிங்கை முடிச்சிடுறோன்னு சொல்லி அப்படி தான் அது நடந்தது. கேட்குற பாடல்லேருந்து பிஜிஎம்லேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட இப்படி தான் நடந்துச்சு. ஆச்சரியமாக இருக்குது சார். இப்போ இந்த கேள்விக்கு முன்னாடி இந்த ஒரு தெளிவு கொடுத்துட்றேன். மெய்யழகனோட அந்த கிளரோட்டத்தை பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச தெளிவு என்ன அப்படின்னா, ஓகே இங்கே வெளியூர்லேருந்து அவர் வராரு, அந்த அத்தை பையன் அரவிந்த் சாமி வராரு, இங்கே கிராமத்தில் இருக்க கார்த்தி அவர்கள் 2 பேரும் பழகிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இயல்பான ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே தான் படம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு தெளிவு. ஆனால் ஒரு முழுமையான தெளிவு பார்க்குற எங்களுக்கு கொடுக்கல. ஒரு படம் பார்க்க வரவங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு படத்தோட டீசரோ இல்லை ஏதோ ஒரு ட்ரெய்லர் பார்த்தா அவங்களுக்கு ஐடியா கிடச்சிரும், படம் இப்படி தான் இருக்க போது, இதுதான் பார்க்காத அப்படின்ற ஒரு இது ஓரளவு கிடச்சிரும். அது கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை அது கிடைக்கக்கூடாது, அவங்க ஃப்ரெஷ்ஷாக தான் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கல, ஆனால் கிடைக்காது. ஏன்னா இது அந்த ஒரு 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 ஜென்ரலாக திரைக்கதைக்கான ஒரு ஒரு ஃபார்மேட் இருக்கும்ல, அதை தான் உங்களால் கெஸ் பண்ண முடியும். இது அதுக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு கதை கிடையாது. அதனால் உங்களால் இதை வந்து ஒரு ஒரு யூகிச்சு ஒன்றா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மேபி அடுத்த ட்ரெய்லர் வரும், ட்ரெய்லர் வரும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், ஓஹோ ஒரு வேளை இதுவோ அப்படின்னு. ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த கதை எப்படி போய் முடிய போகுதுங்கிறது, ஏன்னா எல்லா கதையும் வந்து உங்களை அப்படி ஒரு கேள்விக்குறியெல்லாம் உங்களுக்கு கொடுக்காது. சிலது இதுதான் தெரியும், கடைசியில் வந்து இவங்களெல்லாம் அடித்து போட்டு ஹீரோ ஜெயிக்க போகிறான்னு தெரியும், ஆனால் அதையும் நம்ம ஒரு அதே பரவசத்தோடு தான் பார்ப்போம். சில கதைகள் இது என்னவாகும் அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்கும்ல. 96லேயும் அதுதான் அது வந்து ஒரு பார்க்க லவ் ஸ்டோரி மாதிரி இருந்தாலும் அது ஒரு செகண்ட் தேர்ட் லேயரில் அது ஒரு த்ரில்லர் தான். த்ரில்லர் மோட்லேயே தான் உட்காந்துருக்கோம். என்னவாகுமோன்னு ஒன்று இருக்கும். ஸோ அது இதுலேயும் உங்களுக்கு இருக்கும், அந்த இது இருக்கும். உங்களால் அதை வந்து அட்லீஸ்ட் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முடிகிற வரைக்கும் என்னவாகுங்கிறத உங்களால் கெஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக சார், காத்திருக்கிறேன். அடுத்தது உங்ககிட்ட இருந்து நாங்கள் என்ன கதைகள் எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரியான ஒரு படங்களை எதிர்பார்க்கலாம்? அந்த 5 கதையிலேருந்து தான் அடுத்த படமா? ஆமாம், அதுக்குள்ளேருந்து ஒன்று தான் பண்ணலான்னு ஒன்று இருக்குது. 96 பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்குது. ஆமாம், ஏன்னா ஆல்மோஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன், 1-2 இதுதான் இருக்குது. பட் அது நான் மட்டும் ஆசைப்பட்டா பார்த்தா, ஏன்னா எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. ஏன்னா அது எழுதக்கூடாதுன்னு நினச்சவன்னா, ஆனால் எழுதி முடிச்சோடனே எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருச்சு. அப்புறமா இதே கதை தான், சரி அதை வேணால் எதுக்கு போய் அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு நம்ம வேணால் புத்தகமாக வெளியிட்டலாம்னு நினைக்கிறப்ப திருப்பி அதே சண்டை தான் நடந்துச்சு எல்லார்ட்டையும் இருந்தோம். விஜய் சேதுபதி சார் சொன்னாரா இது படமாக தான் எடுக்கணும் அப்படின்னு? அவர்கிட்ட இன்னும் முழுசாக சொல்லலை. அவங்க ஒய்ஃப்க்கு சொன்னேன், ஜெசிக்கு சொன்னேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அமையல, ஏன்னா நான் ஃபுல்லாக எழுதிட்டு தான் போய் அவர்கிட்ட சொல்லணுங்கிறது. சார் எனக்கு இங்கே தேங்குது சார். 96 அப்படிங்கும் போது அது எப்படி ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான ஒரு கதையாக இருக்கும், அது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும், அப்படியே அதுலேருந்து அப்படியே சீக்கிரமாக போகுமா சார்? இல்லை எல்லாத்தையும் சொல்லுவாங்களே சார். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சார் எனக்கு. மற்ற சீக்வல் கூட பார்க்கணும், இல்லை இதோட சீக்வல் பார்க்கணும் அப்படின்றது. என்ன எக்ஸைட் பண்ணது, நான் எழுதுனதில் என்ன ரொம்ப எக்ஸைட் பண்ண கதை அதுதான். அதாவது இதை இப்போ மற்றதெல்லாம் வந்து புத்தகமாக கூட விட்டுடலாமேன்னு தோணும். பட் எனக்கு இது வந்து இதை எடுக்கணும், இந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுன்னு தூண்டுனது எனக்கு 96 தான். மற்றதெல்லாம் வந்து ஒரு வேளை நடக்கலைனாலும் முடி வச்சுட்டு அடுத்ததை எழுத ஆரம்பிப்பேன். ஏன்னா எழுத பிடிக்கும். முடி வச்சிடாதீங்க. இல்லை சொல்லும் போது எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இல்லை அதை தான் அடுத்தது பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. பட் மற்ற கதைகளும் அதே மாதிரி தான். ஏன்னா அது நான் மட்டும் நினச்சா பண்ணுறது இல்லைல்ல. விஜய் சேதுபதியோட டேட்ஸ் இருக்கணும், அவர் பண்ணணும், த்ரிஷாவோட டேட்ஸ் இருக்குது, அவங்க பண்ணணும், எல்லாரோடைய ஒப்புதலோட தான் நடக்க முடியும். ஸோ அதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக சார். நமக்கு இயற்கை என்ன திட்டம் வச்சிருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதாவது படத்துக்கு கிளைமேக்ஸ் எப்படி ஒரு பேங்கராக முடியணுமோ, இந்த இன்டர்வியூவோட கிளைமேக்ஸும் இந்த மாதிரி பேங்கராக முடிஞ்சிருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தோட. சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்டர்வியூ எனக்கு ஒரு மறக்க முடியாத இன்டர்வியூ அமைஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. நன்றி. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ், சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. Taste the Daily. Taste the Daily.